வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1096 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 732ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டலை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் டெப்ட் டு ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.12 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லிக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிப் ஆகிட்டு அடுத்த குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டருக்கு தான் இது கொஞ்சம் நல்லா ஒரு 30% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் டிப் ஆகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 15.5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லிக்கு இந்த குவார்ட்டருக்கு 27% டிப் ஆகிறதுக்கான, அதாவது ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான இது நமக்கு குறைஞ்சது இபிஎஸ் லெவல் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். உங்களுடைய குவார்ட்டர்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் கேபிள்லேருந்து, அது ஆனுவலைஸ்டாக இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம். ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிக்கல் கேபிள்லேருந்து 64%, காப்பர் ராட்ஸ்லேருந்து 24%, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ்லேருந்து 7%, 7.3 இருக்குது, 7 நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அதர்ஸ்லேருந்து 3% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் ஆனுவலைஸ்டாக வந்திருக்கு. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்லேருந்து தான் இவங்களுக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்னு வரும்போது எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸில் 64% இருக்குது, காப்பர் ராடு கேபிளில் 26% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனும், கம்யூனிகேஷனில் 5%, அதர்ஸில் 3% இருக்குது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸில் 97%. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் தான் இவங்களுக்கு மேஜராக இவங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது கம்பெனிக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 3.7% குவார்ட்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா குறையில, அது அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம்னா அப்படியே சேமாக தான் இருக்கு, 10.6ன்னு இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் மாத்திரம் 43.4ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக 45 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தவன் 48 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தவன் 45ன்னே ஒரு 3 குவார்ட்டராக ஓட்டிட்டு திடீர்னு 40ன்னு இப்போ 43ன்னு வந்திருக்கிறான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஏற்றத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால இப்போ நமக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.78% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.46% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.77% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 10.7ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 25.8ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 9.9ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளேயர்ஸோட, ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பிளேயர்ஸ், எம்எஃப் உடைய பிளேயர்ஸ், எஃப்ஐஎஸ் உடைய பிளேயர்ஸ்லாம் இதில் கொஞ்சம் இவருடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 372, ஃபேர் ப்ரைஸ் 581, கரண்ட் ப்ரைஸ் 731. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.26 இருக்கு. 1.26ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான். அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5 அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இவன் 1.26 கடந்திருக்கிறான். அதனால 1.5 நோக்கி அவன் போறான்னு வச்சுக்கோமே, அது 872ன்னு கன்வெர்ட் ஆகுது. 1.5 நமக்கு 872ன்னு கன்வெர்ட் ஆகுது. அப்படியே
இது வந்து இந்த 872ங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கு. நல்லா ஃபியூச்சர் ஸ்கோப்பும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவங்க 2.5 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதெல்லாம் ஒரு குவார்ட்டர்ல நடக்காது. ஆனுவலைஸ்டா நான் பார்க்கலாம். அப்படி 2ன்னு வந்தது அப்படின்னு சொன்னா 1160, 2.5ன்னு வந்துச்சுன்னா 1450ன்னு வருது. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸாக நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் ஓட டிடிஎம் 40.4, அது ஆவரேஜ் பண்ணும்போது 10.1. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம். 7.7 அது எக்ஸிட் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது. அதை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் 0.5 கூட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு வந்து கரெக்ஷனல் லீடு எடுக்குமா அப்படின்னு சொன்னால், இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கான்ட்ராவாக நடந்திருக்கு, அது வேறு விஷயம். பட் ஆஸ் பர் த மேத்தமெட்டிக் இன்டர்பிரேஷன்ஸ்ன்னு வரும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமான்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அஃபோர்டபிலிட்டிலையும் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த சூழலில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச், நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இந்த குவார்ட்டருக்குன்னு வரும்போது 707லேருந்து 879, அதில் 780ங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 826லேருந்து 1160 அப்படின்னு நமக்கு இண்டிகேட் ஆகுது. இப்போதைக்கு ஆனுவலைஸ்டாக இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம் பார்க்கலாம். 707லேருந்து 779 அப்படிங்கிற லெவலில் நமக்கு இண்டிகேட் ஆகுது. நம்ம இதில் வந்து நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் வந்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்பொனன்ஷியலில் மார்க் பண்ணலை. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா S2ங்கிறது 704லேருந்து 707, S1 754லேருந்து 759, மிட் பாயிண்ட் 775லேருந்து 780, R1 818லேருந்து 824, R2 872லேருந்து 879. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த குவார்ட்டருக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். பட் இந்த இதில் கான்ட்ராவாக நடந்திருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல. அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை தான் கீழே உடைச்சிருக்கிறாங்க. லோவை உடைச்சி S2ஆன 704லேருந்து 707ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான். மிட் பாயிண்ட்டை உடச்சி இவன் மேலே போனான்னா R1, R2க்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். R1 818லேருந்து 824, R2 872லேருந்து 879. சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் சொதப்புது, S2வை கீழே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 605, அதுக்கப்புறம் 504. இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல